எது பேசப்பட வேண்டுமோ அது பேசப்படுவது இல்லையோ அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களை மாதிரி என்ன மாதிரி ஏகப்பட்ட பேருக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் கிட்னி திருட்டை பற்றி யாருமே பேசாமல் இருக்காங்களேப்பா, என்னையா இது நாடு? கிட்னி திருடு போயிருக்கு, 90 பெண்கள் கிட்னி இல்லாமல் ஒரு கிட்னியுடன் வாழ்ந்து வருகிறார்கள் அப்படின்னு சொல்கிற ஒரு தகவல். ஏகப்பட்ட ஆண்கள் 5 லட்சம் ரூபாய்க்கும் 4 லட்சம் ரூபாய்க்கும் 3.5 லட்சம் ரூபாய்க்கும் அவங்களுடைய ஒரு கிட்னியை விற்றுருக்காங்க அப்படிங்கிற தகவல். இது எல்லாமே வெளிவந்த பிறகும் ஏன் ஊடகம் இவ்வளோ பெரிய மௌனத்தை சாதிக்கிறது? ஆளும் கட்சிக்கு ஆதரவானவர்கள் அதுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னா இதை பற்றிலாம் பேசவே மாட்டிங்களா? உங்கள் குடும்பத்தில் ஒரு நபருக்கு இதே மாதிரியான ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அப்போதும் மூடிக்கிட்டு தான் இருப்பீங்களா? சார், இது நமக்கான ஒரு நேரம். இந்த நேரம் கிட்னி திருட்டை பற்றி இவ்வளவு செய்திகள் வெளிவந்த பிறகும் பேசாமல் விட்டுவிட்டோம் என்றால் வரும் காலம் நம்மை மன்னிக்காது. இது ஆழமான அரசியல் சதுரங்கம். ஆர்கன் தெஃப்ட் அப்படிங்கிறது உள்ளதிலேயே கொடுமையான விஷயம். உயிர் பிழைக்கக்கூடிய சில மனிதர்களை சில நேரங்களில் கொன்று போட்டுட்டு அந்த ஆர்கன்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரியான பல வீடியோக்களை நம்ம பார்த்துருப்போம். பல படங்கள் அப்படிங்கிறதுலாம் ரிலீஸ் ஆகிருக்கு. உண்மையிலே இதே மாதிரி உடல் உறுப்புகளை திருடக்கூடிய மாஃபியா கும்பல் இருக்காங்களான்னு கேட்டால் இருக்காங்க. உடல் உறுப்புகள் மட்டும் கிடையாதுங்க, ரத்தமாக இருக்கட்டும், எலும்புக்கூடுகளாக இருக்கட்டும், இதுக்கு எல்லாத்துக்குமே தனித்தனி சந்தைய மதிப்பு அப்படிங்கிறதுலாம் இருக்குது. அப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் நிறைய நபர்கள் வராங்க, அவங்க கிட்னி இன்னொரு நபர் டோனர் அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது அதற்கு சரியான சட்டத்திட்டங்கள் நம்முடைய அரசாங்கம் வகுத்திருக்கிறது. எக்காரணம் கொண்டும் ஒரு கிட்னி இன்னொருத்தர் வாங்குறாரு, இன்னொருத்தர் கொடுக்குறாரு அப்படின்னா அதுக்கு நடுவில் பணம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. உறவுகள் மட்டும்தான் அந்த கிட்னியை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் சட்டம். ஸோ இதுக்கு எதிராக யார் என்ன நடவடிக்கையில் ஈடுபட்டாலும் அது சட்டத்துக்கு புறம்பானது. அவர்கள் அரெஸ்ட் செய்யப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஹாஸ்பிட்டல் இழுத்து மூடப்பட வேண்டும். அதை செய்த டாக்டர்ஸ் எல்லாத்தையுமே கைது செய்ய வேண்டும். அதுக்கு பின்னாடி அந்த மருத்துவம் இல்லாட்டி அது சார்ந்து இருக்கக்கூடிய நபர்கள் யார் எஜமானன்களோ அவங்க அரெஸ்ட் செய்யப்பட வேண்டும். ஆனால் இது எல்லாமே இங்கே நடக்குதா அப்படின்னு பார்த்தா இல்லை. இன்றைக்கி என்ன தெரியுமா நடந்திருக்கு? எஸ், 2 ஹாஸ்பிட்டலில் இனிமேல் நீங்கள் கிட்னி ஆப்ரேஷன், கிட்னி சம்மந்தமான எதுவுமே செய்யக்கூடாது அப்படிங்கிற தடை உத்தரவு மட்டும் வந்திருக்கு. அந்த ஊரில் நிறைய கிட்னி திருட்டு வேலை, நாமக்கல் அப்படிலாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 90க்கும் அதிகமான பெண்கள் கிட்னியை இழந்து நிற்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகுது. எம்எல்ஏ கதிரவன் அவர்களுடைய மருத்துவமனை கிட்னி திருட்டில் ஈடுபட்டுள்ளது அப்படின்னு சொல்லி நக்கீரனில் வேலை பார்க்கக்கூடிய நபர்களும் நக்கீரன் சார்பு இருக்கக்கூடிய நபர்களுமே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. மருத்துவமனையினுடைய பெயர் தனலட்சுமி சீனிவாசன் கல்லூரி மருத்துவமனை. இந்த தனலட்சுமி சீனிவாசன் கல்லூரி மருத்துவமனை அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி அரசாங்கம் என்ன சொல்கிறாங்க? இதை தனியாக கண்டுபிடிப்பதற்கு ஒரு ஸ்பெஷல் டீமை நாங்கள் ஃபார்ம் பண்ணுறோம். அது வரையிலும் இந்த தனலட்சுமி சீனிவாசன் கல்லூரி மருத்துவமனை அப்படிங்கிறது கிட்னி சம்மந்தமான ஆப்ரேஷன்ஸ் எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சார், இவங்க கிட்னியை விற்றுருக்காங்க, கிட்னியை ஏகப்பட்ட இடத்துல தில்லாலங்கடி வேலை பார்த்துருக்காங்கன்னா இதையும் தாண்டி அவங்க என்னெல்லாம் செஞ்சுருப்பாங்க? அப்படி இருக்கும் பட்சத்தில் ஏதோ ஒரு போர்ஷனை மட்டும் மூடிட்டு மீதி இருக்க போர்ஷன் எல்லாம் நல்லபடியாக நடக்கட்டும் அப்படின்னு சொல்கிற மாதிரியில் இருக்குது. அப்படின்னா தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை அப்படிங்கிறது என்ன? நாம ஒரு தப்பு செஞ்சிட்டோம், அந்த தப்புக்கு பதிலாக என் ஒரு விரலை வேணால் வெட்டி எடுத்துக்கோங்க, என் உயிரை அப்படியே விட்டுருங்க, ஆனால் நான் 2 கொலை பண்ணியிருப்பேன், கொலைக்கு பதிலாக ஒரு விரலை வேணால் வெட்டி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறது தெரியலை. இங்கே நிறைய பேருடைய கேள்வி என்னென்னா, இவ்வளவு சர்வசாதாரணமாக கிட்னி திருட்டு அப்படிங்கிறது நடந்திருக்கு, இதை ஏன் காவல்துறை அதிகாரிகளால் கண்டுபிடிக்க முடியலை? உண்மையிலேயே நம்முடைய காவல்துறை அதிகாரிகள் உளவாளிகள் இல்லாட்டி உளவுத்துறை அப்படிங்கிறதுலாம் நம்ம காவல்துறை அதிகாரிகளுக்கு இருக்கா இல்லையா? இல்லை அவங்க எல்லாருமே வெறும் பொலிட்டிக்ஸுக்காக மட்டும், அரசியலுக்காக மட்டும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கே இருக்கிறார்களா? மக்கள் நலனுக்காகவும் மக்களுக்காகவும் உண்மையாக உழைக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளே இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி நிற்குதா இல்லையா? பல வருடங்களாகவே கிட்னி திருட்டு, கிட்னியில் இத்தனை கோடி முறைகேடு நடந்திருக்கு அப்படிலாம் சொல்லும்போது இதையே நம்முடைய காவல்துறை அதிகாரிகள் கண்டுபிடிக்கவில்லை என்கிற ஒரு பெரும் கேள்வி நம்ம முன்னாடி நிற்கிது. ஸோ தமிழக அரசே அறிவிக்கும்படி இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா இனிமேலாவது அட்லீஸ்ட் மீடியாக்கள் பேசுங்கயா. வாயில் அப்படி என்னதான் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னு தெரியல, இதை பற்றிலாம் பேசாமல் மிச்சர் சாப்பிட்டுட்டே இருக்காதீங்க அப்படிங்கிறது தாழ்மையான வேண்டுகோள். அடுத்ததா, அதிமுக ஆட்சிக்கு வந்தால் பொங்கல் பரிசு 2500 ரூபாய் கொடுக்கப்படும் என்கிற தகவல் வெளியிடப்பட்டிருக்கு. சொல்லப்போனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு 8-9 மாதத்துக்கு முன்னாடி அவருடைய பயணத்தை ஆரம்பித்து விட்டார். இதில் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் திருமாவளவன் அவர்களுக்கும் இடையே ஒரு பேச்சுவார்த்தை. அதில் திருமாவளவன் அவர்கள் சொல்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 1 வருஷத்துக்கு முன்னாடியே எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறாரு, நாங்களும் அப்படி ப்ரிப்பேர் ஆக வேண்டிய தேவையில்லை, நேற்று நைட்டு படித்து நாளைக்கு நாங்கள் எக்ஸாம் எழுதுகிற ஆட்கள், எங்களுக்கு ஒரு நாள் 1 மாதங்கள் போதும் அப்படின்னு சொல்கிறார்.
இப்படி தவறான வழியை காண்பிக்காதீர்கள் மாணவர்களுக்கு. நம்ம வீட்டு குழந்தைகள்கிட்ட தினம் போர்ஷனை தினம் படிச்சிருப்பா, அப்படி இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கடைசி நேரத்தில் நீ உட்காந்து படிக்க வேண்டியதாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு சொல்லுவோம். ஆனால் இந்த திருமாவளவன் மாதிரியான தலைவர்கள் என்ன சொல்கிறாங்க, கடைசி நேரத்தில் படித்து எக்ஸாம் பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி மாணவர்களுக்கு தவறான ஒரு உதாரணத்தை கொடுக்கிறார்கள் என்கிற தகவலை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். ஸோ எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் மக்களை சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதோடு மட்டும் இல்லாமல் அவருடைய வாக்குறுதிகளையும் மக்கள் மனதில் விதைக்க ஆரம்பித்திருக்கிறார். அதில் குறிப்பாக பெண்களுக்கான உரிமை தொகை எல்லா பெண்களுக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொன்னது, தாலிக்கு தங்கம் ப்ளஸ் பட்டுப்புடவை கிடைக்கும் அப்படின்னு சொன்னது, பழைய ஓய்வூதியம் திட்டம் பற்றியான அந்த அறிக்கை மறுபடியும் சமர்ப்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறது. இப்போ அடுத்ததாக 2500 ரூபாய் பொங்கல் பரிசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறது. இது இல்லாமல் பல விஷயங்களை அவர் புதுசாகவும் அதே பழைய வாக்குறுதிகள் எல்லாத்தையுமே கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார். 1000 ரூபாய் நீங்கள் கொடுத்தீங்கன்னா 1500 ரூபாய் நாங்கள் உரிமை தொகை கொடுப்போம் அப்படிங்கிறதையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். ஸோ சொல்லப்போனால் உண்மையான யுத்தம் அப்படிங்கிறது, அரசியல் யுத்தம் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருச்சு. இதில் நேற்று தமிழக வெற்றி கழகம் சேலம் மாநாடு ரொம்ப பெரிய அளவில் கூட்டம் கிடையாது அப்படின்னு சொன்னதற்கு அது பழைய வீடியோ ப்ரோ, அது ஸ்டேஜில் வர்றதுக்கு முன்னாடி யாரோ எடுத்து போட்ட வீடியோ ப்ரோ, அதை வச்சு நீங்கள் வீடியோ போட்டிங்களே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அப்படிங்கிறத விட அவங்க டென்ஷன் ஆனாங்க. காரணம் இருக்குது, தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறத எல்லாருமே கார்னர் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நபர் 2 நபர், ஒரு கட்சி 2 கட்சி கிடையாது, பல கட்சிகளும் சேர்ந்து தான் இந்த தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது இருக்கவே கூடாது அப்படிங்கிறதுல இப்போ ரொம்ப முனைப்புடன் செயல்பட்டு வருகிறார்கள். அதில் குறிப்பாக திமுகவை சொல்லலாம். அதற்கு அடுத்தபடியாக இப்போ நாம் தமிழர் கட்சி அதில் இறங்கியிருக்காங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழக வெற்றி கழகத்தை டார்கெட் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் இல்லை. ஆனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் என்டையராக தமிழக வெற்றி கழகத்தை டேமேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம், அது திமுகவினுடைய டைரக்ட் கூட்டம் கிடையாது, திமுகவினுடைய உபகட்சிகள், திமுக விழுங்கிய கட்சிகள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுடைய சில பல நபர்கள் யூடியூபர்ஸ்லாம் சேர்ந்து விஜய் அவர்களை திட்டுவது அப்படி இப்படின்னு சொல்லி அது ஒரு ஓரமாக ஓடிட்டு இருக்கு. இந்த பக்கம் நாம் தமிழர் கட்சியினுடைய முக்கியமான உறுப்பினர்கள் அவங்களுடைய யூடியூப் சேனல் எல்லாமே தமிழக வெற்றி கழகத்தினுடைய மைனஸ் அப்படிங்கிறத பற்றி மட்டுமே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதில் நாமும் அந்த மைனஸ் எல்லாம் சொன்ன உடனே அவங்களுக்கு கண்டிப்பாக என்ன வந்திருக்கும், கோபம் வந்திருக்கும். இந்த இடத்துல மறுபடியும் சொல்கிறோம், இங்கே நிறைய விஷயங்கள் தமிழக வெற்றி கழகத்தில் மாற்றப்பட வேண்டியதாக இருக்குது. ஆதவ அர்ஜுனா அவர்களுடைய தமிழ் பேச்சு சரிப்படுத்தப்பட வேண்டும். அடுத்ததாக உங்களுடைய அந்த புசி ஆனந்த் இல்லாட்டி என் ஆனந்த் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய தலைவர், அவர் சொல்லும்போது நமக்கு எல்லாம் பெரிய தலைவர், மக்கள் விரும்பும் ஒரே முதலமைச்சருடைய வேட்பாளர் ஜேவி அப்படின்னு சொல்கிறார். இந்த ஜேவி அப்படின்னு சொன்னால் அங்கே மக்கள் ஆர்ப்பரிப்பார்கள் அப்படின்னு நினைச்சாரோ என்னவோ, மக்கள் எல்லாரும் சைலண்ட். அதன் பிறகு அவர் தளபதின்னு சொல்கிறார். இங்கே ஒரு தலைமை அப்படின்னு சொல்லும்போது அந்த தலைமைக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பு மரியாதையும் நீங்கள் கொடுக்கணும். ஆனந்த் அவர்கள் தளபதி பெயரையே சொல்ல மாட்டார், விஜய் அப்படிங்கிறவர் அந்த பெயரையே சொல்ல மாட்டார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அட்லீஸ்ட் தளபதினாச்சும் சொல்லி முடிச்சுட்டு போங்க. அவருக்கு மறுபடியும் இன்னொரு பெயர் கொடுத்து, முதல்ல என்ன சொன்னீங்க, வெற்றி நாயகன் அப்படின்னு சொல்லி அழையுங்கள் அப்படின்னு சொன்னீங்க. அடுத்ததாக தளபதின்னு மட்டும் அழைத்தால் போதும் அப்படின்னு சொன்னீங்க. அடுத்ததாக விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லி ஆதவ அர்ஜுனா இன்னைக்கு ட்வீட் போட்டிருக்காரு. நேற்று ஜேவி அப்படின்னு சொல்லி விஜய் அவர்களை அழைக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஆனந்த் அவர்கள் சொல்கிறாங்க. இதில் ஓவராலாக பயங்கரமான கன்ஃபியூஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு பெயர் அவருக்கு குறிப்பிட்டு, நல்ல பெயர் இருக்குது விஜய் அப்படின்னு சொல்லி, அது காமன் பெயர் தான், அது சொல்கிறதுனால தவறு ஒன்றும் கிடையாது, இல்லை நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி தேவையில்லாமல் அவரை மறுபடியும் ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்ல வச்சு அதுக்குள்ளே மறுபடியும் மதவாத சக்திகள் அப்படிங்கிற மாதிரி மைனாரிட்டி, இது எல்லாமே பல பிரச்சனைகளை தமிழக வெற்றி கழகத்துக்குள் ஏற்படுத்தும். இதை புரிந்து கொண்டார்கள் என்றால் ரொம்பவே நல்லது தான். அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான செய்தி, அதில் என்ன எழுதியிருக்கு அப்படிங்கிறத மட்டும் நான் வாசிக்கிறேன். எந்த பத்திரிகை அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். செஞ்சியில் மாணவியை பலாத்காரம் செய்து கொன்று கிணற்றில் வீச்சு. திருக்கோவிலூர் பட்டதாரி வாலிபர் வெட்டி கொலை. விழுப்புரம் தொழிலதிபர் வீட்டை உடைத்து 3.5 லட்சம் நகை கொள்ளை. திட்டக்குடி நகைக்கடையில் 10 பவுன் கொள்ளை. பன்ருட்டியில் வீட்டில் பதுக்கிய 10 லட்சம் போதைப் பொருட்கள் பறிமுதல் அப்படின்னு சொல்லி தினகரனில் ஒரு செய்தி வந்ததாக ஒரு நபர் செய்தியை வெளியிட்டிருக்கிறார். அப்போ அவர் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, தினகரனே இப்படி எழுதியிருக்காங்களே, தினமலர் எப்படி எழுதும் அப்படிங்கிறது தான். இது இன்று வந்த செய்தியா இல்லை எப்போதைய செய்தி அப்படிங்கிறத நீங்கள் உறுதிப்படுத்தணும். அப்படி உறுதிப்படுத்தின பிறகு இப்படி ஒரு டைட்டில் கார்டு, அதுவும் நம்முடைய டீ கடையெல்லாம் தொங்க விடுவாங்க பார்த்தீங்களா, இப்படி ஒரு சம்பவம், ஒரு செய்தியில் வெறும் நெகட்டிவ் செய்தி மட்டுமே வந்த இந்த தருணங்கள் எப்போது மாறும் அப்படிங்கிற ஒரு கேள்வியுடன் தமிழக மக்கள் அவங்களுடைய பெரும் எதிர்பார்ப்பையும் வரும் தலைமுறைக்கான ஒரு அடுத்த கட்ட வாழ்க்கையும் தேடி நிற்கிறார்கள். அவங்களுக்கு பதில் என்ன என்பதை இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் சரி செய்து கொடுப்பார்களா இல்லை அவங்களும் சதி செய்வார்களா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம்.
இந்த ஒரு காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் அரசியல் சதுரங்கத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.